வணக்கம். தினமும் ரிச்சர்ட் டெம்ப்ளருடைய தி ரூல்ஸ் ஆஃப் மனி எனும் புத்தகத்திலிருந்து பணம் சேர்க்க உதவும் விதிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த வீடியோவில் 64 மற்றும் 65வது விதிகளை நம்ம பார்க்க போகிறோம். ரூல் 64 கிரியேட் நியூ இன்கம் ஸ்ட்ரீம்ஸ். புதுசாக நீங்கள் பணம் சம்பாதிப்பதற்கான இன்னொரு வழியை நீங்கள் உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறதான் இந்த விதி சொல்லித்தர பாடம். பொதுவாக நீங்கள் முதலீடு பண்ணணும், அதுக்கப்புறம் நீங்கள் நிறையா பணத்தை சேமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதிகளை பார்த்தோம். இப்போ நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணம் அப்படிங்கிறது நம்முடைய கமிட்மெண்ட்ஸுக்கு, நம்முடைய செலவுகளுக்கே அல்லது நம்முடைய தேவைகளுக்கே சரியாக போச்சு அப்படின்னா நம்ம அதை சேமிக்கவோ முதலீடு பண்ணவோ நம்மளால முடியாது. ஸோ அந்த கட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, இன்னொரு விதத்தில் வேறு ஏதாவது ஒரு வழியில் பணம் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷனை நம்ம தேடுறது. இந்த விதியை ப்ராக்டிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா, இன்னொரு வழியில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம இன்னொரு தொழிலையோ அல்லது இன்னொரு வேலையவோ தேடுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமானதாக இருக்கும். ஆனால் அதற்கு பதிலாக உங்ககிட்ட இருக்கக்கூடிய திறமைகளை பயன்படுத்தலாம். அல்லது நீங்கள் எதில் ஒரு எக்ஸ்பர்டீஸாக இருக்கிறீங்களோ, ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறீங்களோ, அதை பணம் சம்பாதிக்கிறதுக்காக நீங்கள் பயன்படுத்தலாம். அல்லது ஃப்ரீலான்சராக நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம். ஒரு ஃப்ரீலான்சராக இன்றைக்கி இந்த மாதிரி நிறையா வழிகளில் பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கி எக்கச்சக்கமாக இருக்குது. உங்ககிட்ட என்ன ஒரு ஸ்பெஷல் ஸ்கில் இருக்குது, என்ன ஒரு ஸ்பெஷல் திறமை இருக்குது, அதை வச்சு மார்க்கெட்டில் மக்கள் எதை விரும்புகிறாங்க அல்லது எது அவங்களுக்கு தேவையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை கொடுக்க ஆரம்பிங்க. அது ஒரு அட்வைஸாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் செஞ்சு கொடுக்கக்கூடிய வேலைகளாக இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் அவங்கள கான்ட்ரிபியூட் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்க உங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பாங்க. எக்ஸ்ட்ராவாக அவங்களால இன்கம்மை ஏர்ன் பண்ணிக்க முடியும். அதுவும் எஸ்பெஷலி ஃப்ரீலான்சராக இருந்துட்டு ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி எக்கச்சக்கமாக இருக்குது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அந்த வாய்ப்புகளை தேட வேண்டியது மட்டும்தான். அதே மாதிரி நான் என்னுடைய பர்சனல் விஷயத்தையும் நான் இங்கே ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். நானுமே ஒரு ஃப்ரீலான்சராக இந்த எக்ஸ்ட்ராவாக சில விஷயங்கள் நானும் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். உதாரணத்துக்கு சோஷியல் மீடியாவில் கண்டென்ட் மார்க்கெட்டிங்கை எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு அதை தேவைப்படக்கூடிய ஒரு சில கிளைண்ட்ஸுக்கு பார்த்திங்கன்னா இந்த சோஷியல் மீடியா கண்டென்ட் அட்வைசராகவும் அதே சமயம் அவங்களுக்கு சில விஷயங்களை கரெக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய வேலைகள்லையும் நான் ஈடுபட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். இதற்கு எனக்கு இருக்கக்கூடிய நேரமே பார்த்திங்கன்னா போதுமானதாக இருக்குது. பணம் சம்பாதிக்கவும் முடியுது. அதே சமயம் ஃப்ரீடம் நிறையா எக்கச்சக்கமாக இருக்குது இந்த ஃப்ரீலான்சிங் அப்படிங்கிற இந்த விஷயத்தில். ஸோ இது எதற்காக நான் இதை ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு சில நபர்களுக்கு நான் இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படிங்கிறது தெரியும். கண்டென்ட் மார்க்கெட்டிங்கில் சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறதும் தெரியும். நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது அப்படிங்கிறதுக்காகவும் இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காகவும் தான் இதை நாங்கள் மென்ஷன் பண்ணுறேன். ரூல் 65 லேர்ன் டு ப்ளே வாட் இஃப். இந்த மாதிரி நடந்துருச்சுன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விதி சொல்லுது. அது என்ன மாதிரி அப்படின்னா, இன்னொரு பொருளாதார மந்த நிலை வந்தால் எப்படி இருக்கும், இந்த இந்த ஒரு பர்டிகுலர் பேங்க் திவாலாயிருச்சு அப்படின்னா என்னவாகும், இந்த ஷேர் திடீர்னு கீழே இறங்கிருச்சு அப்படின்னா என்னவாகும். இந்த கேள்விகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த சம்பவங்களுக்கும் இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கேள்விகளுக்கும் நிறையா ஒத்து போகுது. ஸோ இதே மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான பல கேள்விகளை உங்களுக்குள்ளே நீங்கள் கேட்டுக்கணும். இது நெகட்டிவாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு தாட் வருது அப்படின்னா, இது நெகட்டிவாக திங்க் பண்ணுறதுக்காகலாம் கிடையாது. லூப் ஹோல்ஸ் எல்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. அதாவது என்னென்ன ஓட்டைகள் இருக்குது, என்னென்ன விதத்தில் மிஸ்டேக்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கான வழிகள் தான் இந்த கேள்விகள். ஸோ இந்த மாதிரி சில கேள்விகளை ஆப்போசிட்டாக உங்களுடைய மனதில் கேட்டுக்கிறதன் மூலமாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். அதையெல்லாம் நீங்கள் சரி செஞ்சிட்டிங்க அப்படின்னா எதிர்காலத்தில் அதன் மூலமாக வரக்கூடிய நிறையா தொந்தரவுகள் உங்களுக்கு வராது. ரெண்டாவது நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அடுத்த வீடியோவில் 66வது விதியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.